நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த மொமெண்ட் நம்மளுடைய கோபிநாத் அண்ணா இப்போ பேச போகிறாங்க. ஸோ எவ்ரி ஸ்டேஜ் ஹீ கெட்ஸ் ஆன் அத்தனை விஷயங்கள் நமக்கு இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, புதுசாக வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு, அன்லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த மேடையில் அண்ணா என்ன சொல்ல போகிறாங்கன்னு எல்லாரும் மாதிரியும் நானும் வந்து அவ்வளோ வெயிட்டடாக இருக்கேன். அண்ணா, a few words from you. பெரிய பெரிய கைத்தட்டலோட can we please hear it for Adyores கோபிநாத் அண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இன்னும் சத்தத்தை காணும். ஹாப்பியா? ஓகே, இந்த பக்கம் இவ்வளோ தான் லைட்ஸ் இருக்கா, என்ன போடலாமா? பப்ளிக் இருக்க பக்கம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மக்கள் முகத்தை பார்த்தா தான் நமக்கு பேச்சே வரும். அங்கே லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே போட்டிருக்காங்க. இப்போ தான் ஒரு கிராஜுவேஷன் பார்த்தேன். நான் கூட இப்படி ஒரு கிராஜுவேஷன்லாம் வாங்கினதே இல்லைப்பா. எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுத்தே வைக்கல. எனக்கு தெரிஞ்சு டிகிரி முடிச்சுட்டு ரொம்ப நாள் ஒரு கேப் கொடுத்து தான் கிராஜுவேஷன் டே வைப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் போக முடியாது. இந்த ட்ரெஸ்ஸு வாடகைக்கு தான் எடுக்கணும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஒரு கருப்பு அங்கி போட்டு இந்த மாதிரி ஒரு தொப்பி வச்சு ஒரு கேரக்டர் ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டியிருப்பாங்க. அப்படின்னா என்ன, அந்த குடும்பத்தில் படித்த கேரக்டர் அது. படித்தவருக்கு ஒரு ஃபோட்டோ வீட்டில் இருக்கும், படிக்காதவங்களுக்கு அந்த ஃபோட்டோ இருக்காது. இப்போல்லாம் பள்ளிக்கூடங்களில் இந்த மாதிரி பண்ணுறதை பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளோட பெருசாக மகிழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் 1வது பர்த்டே கொண்டாடுற மாதிரி தான். பிள்ளைங்களுக்கு பெருசாக என்ன புரியுங்கிறத விட அம்மா அப்பாக்களுக்கெல்லாம் பிள்ளைங்களுடைய கிராஜுவேஷனை இப்போயே பார்த்துட்டு அவங்க வேறு விஆர் கிராஜுவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் எல்லாம் வேறு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் ஓவர்வெல்மிங்காக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கிராட்டிடியூடை டிலே பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. டிலேடு கிராட்டிடியூட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அல்லது லேட்டாக கிராட்டிடியூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கு உடனே பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அல்லது இந்த மாதிரியான அங்கீகார விஷயத்துலலாம் உடனே கிராட்டிடியூட் கிடைக்கிறது, உடனே அதுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கிறது, உடனே அதை செஞ்சு கொடுக்கறது நல்ல விஷயம். ஆனால் சமீபத்தில் கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டால், பிள்ளைங்க கேட்கறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துடணும், ஒரு கிராட்டிடியூடை டிலே பண்ணணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் இப்போ கிடையாது. ஆக்சுவலாக பிள்ளைங்க ரொம்ப அடம் பண்ணுறாங்கங்கிறத விட ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ பெற்றோர்கள் தான் ரொம்ப அடம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பாக்கள் நிறையா இருக்கிறதுனால அம்மா அப்பாக்கள் தரப்புக்கு தான் நம்ம இப்போ பேசணும். பிள்ளைகளுக்கு இப்போ பேசினா கூட புரியுமா அப்படின்னு தெரியாது இல்லையா? அம்மா அப்பாக்கள் தான் ரொம்ப அடம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொதல் அடம், புள்ள நான் நினச்சபடி இருக்கணும். மொதல் அடம். 2வது விஷயம், எனக்கு கிடைக்காத எல்லாமும் பிள்ளைக்கு கிடைக்கணும். 2வது அடம். 3வது அடம், அவங்க கேட்குறதுக்கு முன்னாலே உங்களுக்கு அதை வாங்கி கொடுத்துடணும், அதை செஞ்சு கொடுத்துடணும். அப்போ தான் நம்ம வெற்றிகரமான அப்பா அம்மாவாக இருக்க முடியும். 4வது, அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் இப்படிங்கிற ஒரு 4 முக்கியமான அடம் இருக்குது. கேட்கல ரொம்ப இமோஷனலான நல்ல விஷயம் மாதிரி தெரியும். பிள்ளையை கஷ்டப்படாமல் வளர்க்க வேண்டும். பிள்ளையை நீங்கள் கஷ்டப்படாமல் வளர்க்கணுங்கிறதுலாம் நல்ல விஷயந்தான். ஆனால் பிள்ளைக்கு கஷ்டம்னா என்னன்னு சொல்லி வளர்க்கலைன்னா 40 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு நாள் ரெக்ரெட் பண்ணுவீங்க. இவனுக்கு இதை சொல்லி வளர்த்துருக்கணுமோ, நாம தான் கஷ்டப்பட்ட பிள்ளைக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும் அப்படின்னு. இப்போ ஏன்னா 2 பேர் தான், கிட்டத்தட்ட ஒரு பிள்ளை தான். ஒரு 7-8 பிள்ளை இருந்தப்போ கூட நமக்கு ஓரளவுக்கு குற்ற உணர்வு வராது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு 5-6 பிள்ளைங்களை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் கஷ்டம் தானே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரலாம். ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ, பிள்ளைக்கு இல்லாமல் என்னன்னு சொல்லி ஆரம்பித்து இன்றைக்கி பிள்ளையை வச்சு ஒரு உலகமாக மார்க்கெட்டே உருவாயிருக்கு. பிள்ளைகளுக்கான உடைகளில் தொடங்கி நல்லது கெட்டதுகளை தொடங்கி அவ்வளவும் இருக்குது. தனக்கு கிடைக்காத எல்லாமும் தன்னுடைய பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அப்பா அம்மாக்கள் இருக்கிற உலகம் நல்ல உலகம். ஆனால் என்ன விஷயம்னு நீங்கள் கவனிச்சிடும். எதெல்லாம் நமக்கு கிடைக்காதது நம்ம பிள்ளைக்கு கிடைக்குன்னு யோசிங்க. முக்கியமான விஷயம், எனக்கு கிடைக்காத பெரும் கல்வி என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். முதல்ல அதுதான் கிடைக்கணும்னு நினைக்கணும். நான் போடாத ஷூவை என் புள்ள போடணும், நான் விளையாடாத ப்ளே ஸ்டேஷனை என் புள்ள விளையாடணும், நான் 20 இன்ச்சு டிவியில் பார்த்தேன், அவன் 52 இன்ச்சில் டிவி பார்க்கணும், நான் ஒரு மாதத்துக்கே ஒரு படம் தான் பார்த்தேன், வாரத்துக்கு 4 படம் பார்க்கணும், நாம் குடும்பத்தோடு உட்காந்து ஓடிடியில் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறப்ப பிள்ளையும் கூடவே வச்சுக்கணும். எதெல்லாம் நமக்கு கிடைக்காது பிள்ளைகளுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். எனக்கு கிடைக்காத படிப்பு அவனுக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்காத நியாயமான வசதிகள் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைத்தாக வேண்டும். அதற்காக நான் உழைக்கிறது நியாயமான விஷயம். எனக்கு கிடைக்காத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை சூழல் என்னுடைய பிள்ளைக்கு கிடைக்கணும். இதுதான் நம்ம பிள்ளைக்கு என்ன கிடைக்கணும், நமக்கு கிடைக்கலன்னு கணக்கு வச்சுக்கணும். நாம் எதெல்லாம் கணக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு கிடைக்கல அதனால் பிள்ளைக்கு வாங்கி போட்டு அழகு பார்க்குறேன். எனக்கு சின்ன வயசில் நான் சைக்கிள் ஓட்டுறதுக்கே எனக்கு 15 வயசு ஆச்சு, அப்போ தான் எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ட்டு 7 வயசு பிள்ளைக்கு எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் ஒன்று வாங்கி கொடுக்குறது. இதெல்லாம் நீங்கள் பிள்ளைகளுக்காக செய்கிறதில்ல. ஆழ்மனதில் கவனமாக போய் பார்த்தா நீங்கள் வெற்றியடைந்ததாக நீங்கள் நம்ப வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும். இப்படிலாம் சொல்கிறதுனால எம்எல் உங்களுக்கு வருத்தம் இருக்கேன். இல்லைடா பிள்ளைக்குன்னு நாங்கள் ஆசையாக செய்கிறத போயிட்டு எங்கள் பணக்காரத்தனத்தை காட்டுறதுக்காக நீ செய்கிறியான்னு. நான் சொல்கிறது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்களை மட்டும் சொல்லலை, எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எப்போதுமே நான் சில நேரம் பேசும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, என்ன இப்படி பேசிவிட்டான் அப்படின்னு தோணும். அப்புறமா வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி கரெக்டாக தான் சொன்னான் அப்படின்னு தோணும். ரைட்டா?
பிள்ளைகளுக்கு எது கிடைக்க வேணுமோ அதுக்காக வேண்டிய செலவை எல்லாத்தையும் நீங்கள் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் கொடுக்கணும் நீங்கள் கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு எதற்காக செலவு செய்யணுமோ அதற்கான பணம் நம்மிடம் இல்லாமல் போகும். நம்மகிட்ட தேவையான அளவுக்கு இன்றைக்கி பொருளாதாரம் இருக்குது. பிரச்சனை என்னன்னு கேட்டால் எது வாங்கணும் எது வாங்கக்கூடாதுன்னு புரிஞ்சு வச்சுக்காமல் இருக்கிறது தான். அப்போ என் பிள்ளைகிட்ட இது இருக்கணும், அது இருக்கணும், 5 ஷூ இருக்கணும், 7 செருப்பு இருக்கணும், 12 சட்டை இருக்கணும், 16 பேண்ட் இருக்கணும், 32 தொப்பி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிள்ளைக்கு தேவையான கல்வியை கொடுக்க முடியாது, பிள்ளைக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது இல்லையா? 2 பிள்ளை கூட என் பெற்றுக்கிறது இல்லை இப்போ அப்படின்னா 2 குழந்தைகளை வளர்ப்பது பெரும் சிரமமாக இருக்கிறது, எல்லாம் காஸ்ட்லியாக மாறிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு ஏன் காஸ்ட்லியாக மாற்றி வச்சுருக்க ஒரு மினிமலிஸ்டிக் லைஃப் பிள்ளைகளுக்கு நீங்கள் பழக்கலைன்னா உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் பணம் இல்லாட்டி ஒரு நியாயமான பொருளாதார சூழலோடு தான் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கணும். அப்படி நீங்கள் வளர்க்கலைன்னா அந்த பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை பின்னால் பூர்த்தி செய்ய முடியாமல் போகிற போது மிகப்பெரிய சிக்கல் வந்துவிடும். அதனால் எதில் அடம்பிடிக்கணுமோ அதில் படிங்க. எனக்கு கிடைக்காத எல்லாமே என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் கிளாரிட்டி இருக்கணும். எதுவெல்லாம் கிடைக்கணும் எதெல்லாம் கிடைக்க வேண்டியதில்லைன்னு ஒன்று இருக்குது. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு கிடைச்ச பல நல்ல விஷயங்கள் இந்த ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கு கிடைக்கல, அதை கொடுங்க, அதையும் சேர்த்துக்கங்க. எப்படி நான் என் பிள்ளை எனக்கு கிடைக்காது என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அதை விட ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு கிடைத்த பல நல்ல விஷயங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கல, அதில் கவனமாக இருங்க. முதல் முக்கியமான விஷயம் உறவுகள். நம்ம எல்லாரும் தனித்தனி தீவுகளாக மாறிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? நமக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள்லாம் இருக்கும்போது ரொம்ப ப்ரொடெக்டடாக ஃபீல் பண்ணீங்க. உங்களுக்குன்னு ஒரு அத்தை இருந்தாங்க, சித்தி இருந்தாங்க, சித்தப்பா இருந்தார், மாமா இருந்தார், எல்லாம் இருந்தாங்க, போனாங்க வந்தாங்க. காலாண்டு விடுமுறைக்கும் அரையாண்டு விடுமுறைக்கும் அத்தை வீட்டில் போய் தங்குவோம், சித்தப்பா வீட்டில் போய் 2 நாளைக்கு இருப்போம். இங்கேருந்து அவங்க போவாங்க. கொஞ்சம் சௌரியமான ஆளுங்களாக தான் நமக்கு ட்ரெஸ் எல்லாம் புது துணியெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. குலதெய்வம் கோயிலாக்கு ஊரில் போய் ஒன்றாக கூடுவோம், 10 நாள் ஒன்றா இருப்போம், நல்லது கெட்டது பேசுவோம். நீ இந்த ஸ்கூலு, நான் இந்த ஸ்கூலு, எனக்கு இந்த வேறுபாடும் கிடையாது. யார் என்ன உறவுன்னு உங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருந்துச்சு. இன்றைக்கி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு ஒன்று கிடையாது. உடனே எல்லாருக்கும் ஒரு மைண்ட் வைஸ் வரும், அடே என்னங்க எவெல்லாம் சொந்தக்காரன் முழுக்க திருட்டு போயிலாம் இருக்கான், நம்மளை போட்டுத்தலை தான் பார்க்குறான் அப்படின்னு. நாம் அப்படி நினச்சா நம்மளை அவனும் போட்டுத்தலை தான் பார்ப்பான் இல்லையா? நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான் நம்ம உறவுக்காரன் நம்ம நினைப்பான். உலகத்தில் பூரா பேரும் கெட்டவன், நான் தான் நல்லவன் சொல்கிறவன் தான் இருக்கிறதுலே கெட்டவன். எல்லாரும் ஓரளவு நல்லவன் தான், நானும் ஓரளவு நல்லவன் தான். எல்லாரும் பரிசுத்தமானவனும் கிடையாது, எல்லாரும் கெட்டவனும் கிடையாது. ஒரு குழந்தையுடைய ஈகோ சிஸ்டத்துக்குள்ளே எஜுகேஷன் இருக்கிறது மாதிரி, பொருளாதாரம் இருக்கிறது மாதிரி, சயின்ஸ் இருக்கிறது மாதிரி, டெக்னாலஜி இருக்கிறது மாதிரி மனிதர்கள் ரொம்பவும் அவசியமானவர்கள். இதையெல்லாம் பேசினா கொஞ்சம் பழைய விஷயம் போல் உங்களுக்கு தெரியும். அதனால் குறுக்க நான் இங்கிலீஷ் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா தமிழில் சொன்னால் சாதாரணமாக தெரிகிற பல விஷயத்தை இங்கிலீஷில் சொன்னால் சிறப்பு நினச்சிக்கிறீங்க, அதனால சொல்ல வரேன். ஓகே, யூ ஹாவ் டு வேலிடேட் யுவர் ஈகோ சிஸ்டம் வித் த ரிலேஷன்ஷிப் அண்ட் த பீப்புள், பிகாஸ் ஹியூமனிட்டி அண்ட் எம்பத்தி இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ஃபெசிலிட்டேஷன்ஸ் அண்ட் யுவர் ஃபினான்ஸ். உங்கள் பணத்தை விட நீங்கள் கொடுக்கக்கூடிய வசதிகளை விட அவசியமானது பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு தான். என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்கள், எனக்கு தேவையான மனிதர்கள் இருக்கிறார்கள், எனக்கு ஆபத்து காலத்தில் அவர்கள் உதவுவார்கள் என்கிறது என்ன வரணும். ஆனால் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், எவனையும் நம்பாது, ஒருத்தனையும் நம்பாது. முதல்ல உங்கள் எல்லாரும் நான் வார்ன் பண்ணுறேன், யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கள தான் முதல்ல ஒரு பிள்ளை நம்பாது. எல்லாரையும் நம்புன்னு சொல்கிறவனை ஒரு பிள்ளை நம்பும், யாரையுமே நம்பாதன்னு சொல்கிற ஒரு ஆளை நம்பாது. உங்கள் தோல்விகளையும் உங்கள் துரோகங்களையும் உங்கள் வழிகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் வளரும் ஒரு பிள்ளை மீது திணிக்காது. உங்களுக்கு 35 வயசில் சில உறவுல துரோகங்கள் நடந்திருக்கலாம், பிரச்சனை நடந்திருக்கலாம், அவமானங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கையவே இன்னமும் சரியாக பார்க்காத 7 வயசு பிள்ளைகிட்டையும் மாமங்கார மோசம், உங்கள் அக்காவோட பழவாத, அப்பா வீட்டு சைடோட சேராத, அம்மா வீட்டுக்காரங்களாம் கொல்ல கூட்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லி வளர்த்தீங்கன்னா பிள்ளையெல்லாம் ஒத்தையா பேர். ஏற்கனவே பூரா பேருடைய சண்டை இல்லையா? எல்லாரோடையும் சண்டை. நம்மளை கல்யாணத்துக்கு சரியாக கூப்பிடலை, கறி விருந்துக்கு கூப்பிடலை, வரிசையில் உட்கார வைக்கலை, அப்புறமா மொய் ஒழுங்காக எழுதலை, நான் அதை செஞ்சேன் இதை செய்யலைன்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் ஏற்கனவே சண்டை, ஆளாளுக்கு தனித்தனி தீவாக இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப மனிதர்களுக்குன்னு ஒரு ஈகோ சிஸ்டம் ஏற்கனவே இங்கே இருந்தது, ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருந்தது. இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் இட்டு நிரப்புகிறோம், எல்லாத்தையும் கோர்ஸாக மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா? கம்யூனிகேஷன் ஸ்கில்னு கோர்ஸ் வச்சுக்கிறோம், மனிதர்களிடம் எப்படி பழகுவதுங்கிறத கோர்ஸாக மாற்றி வச்சுருக்கிறோம், நெகோசியேஷன் ஸ்கில்லுன்னு அதை ஒரு இதாக மாற்றி வச்சுருக்கோம், எப்படி பாடி லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் வச்சுருக்கோம், எல்லாத்தையும் பாடமாக மாற்றிட்டுருக்கோம். வாழ்க்கையாக இருந்தவையெல்லாம் பாடமாக மாறிக்கொண்டிருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே யூ பீப்புள். வாழ்க்கையாக இருந்த பல விஷயங்கள் இப்போது கோர்ஸஸாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் சொன்னேன், உங்களுக்கு கிடைக்காதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவதை போலவே உங்களுக்கு கிடைத்த பல நல்ல விஷயங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். இந்த ஈகோ சிஸ்டத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. குடும்ப நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் மீது கூடுதல் மதிப்பு வருவதற்கான காரணம் என்ன? ஹவு தீஸ் பீப்புள் பில்ட் திஸ் ஈகோ சிஸ்டம்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. எப்படி இப்படி ஒரு ஈகோ சிஸ்டத்தை உருவாக்கினானுங்க? இவனுக்கு இவன் உறவு, இவனுக்கு இந்த வேலிடிட்டி, இவனுக்கு இந்த மரியாதை கொடுக்கணும், இவங்களுக்கு இவ்வளவு தூரம் உறவுல முக்கியத்துவம் இருக்கிறதுன்னு எப்படி ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணாங்க? ஒரு ஆஃபீஸில் 25 பேர் இருக்கிற ஒரு இடத்துலையே ஒரு சிஎஃப்ஓ சிஇஓ அப்படின்னு பிரிக்கிறோம். யாருக்கு என்ன வேலை, கேஆர்ஏ கீ ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் என்ன, யார் என்ன டெலிவர் பண்ணணும்னு பிரிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த உறவுக்குள்ளே யாருக்கு என்ன உரிமை இருக்குது, யாருக்கு என்ன உறுத்து இருக்குது, யார் எவ்வளோ தூரம் வரைக்கும் வரலாம்,
வரலாம், யார் என்ன ரைட்ஸ் எடுத்துக்கலாங்கிற அளவுக்கு ஒரு ஃபேமிலி ஈகோசிஸ்டத்தை பில்ட் பண்ண சிவிலைஸ்டு கண்ட்ரீஸ் மேலே ஏன் எல்லாருக்கும் மரியாதை இருக்குன்னா அவன் ப்ரொடெக்டடான வாழ்க்கை சொல்ல உருவாக்கியிருக்கான். நம்ம அதை கெடுத்துட்டோம். அப்போ இப்போ யாருமே கிடையாது. அம்மா அப்பா வந்து அம்புட்டின்னு சொல்லணும். முன்னால் ஒரு பிள்ளையை ஊரே வளர்க்கும், அல்லது குறைந்தபட்சம் நம்ம குடும்பமே வளர்க்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயத்திற்காக ஸ்பெஷலைட் ஆளாக இருப்பாங்க. ஒரு பிள்ளை போய் அடைந்து கொள்ளவும் அண்டுவதற்கும் அரட்டுவதற்கும் ஆட்கள் உண்டு. செல்லம் கொஞ்சறதுக்குன்னு ஒரு உறவு, பயப்படுறதுக்குன்னு ஒரு உறவு, அட்வைஸ் கேட்கறதுக்குன்னு ஒரு உறவு, சோகம் இருந்தால் ஒரு உறவு, எல்லாத்துக்கும் ஒரு உறவு இருக்கும். அப்பா இன்றைக்கு அடிப்பார் என்று தெரிகிற பிள்ளை பெரியப்பா வீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டு வீட்டுக்கு போக மாட்டேன்னு உட்காந்துருப்பான். இவர் ஊடு புகுந்து அவனை தூக்கவே முடியாது. அண்ணன் இருப்பாப்புல, ஒன்றுமே பண்ண முடியாது. பெரியப்பாட்டையும் சொல்ல மாட்டான் அப்பா அடிப்பார்னு. அவன் ஒன்றுமே இருக்க மாட்டான். வாடா என்னடா என்ன இல்லைப்பா நீங்கள் இங்கே தங்க போகிறேன், நைட்டு தூங்க போகிறேன், தூங்கடான்றார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் இதுக்கு தான் வந்திருக்கான், இல்லை அவன் அடம் பண்ணியிருக்கான், வீட்டுக்கு வர மாட்டேங்கிறானே, அதுக்கு தான் கூட்டி போக வந்தேன்னு சொல்லவே முடியாது. பெரியப்பாவுக்கு அவ்வளோ பலம் உண்டு, அவ்வளோ உரிமை உண்டு. நீங்கள் உங்கள் பிள்ளைய உங்கள் அத்தைக்காரி முன்னால் அடிக்கவே முடியாது. ஒரு காலத்தில் வேணும்னே போட்டு அடிப்பாங்க. அந்த நாத்தனார் மேலே கோவத்தை எப்படி காட்டுறது தெரியாமல் அந்த பிள்ளைய தான் அடிப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க என் முன்னால் அடிக்காது அப்படிம்பாங்க. குறைஞ்சபட்சம் ஏன் முன்னால் அடிக்காது அப்படிம்பாங்க. உனக்குன்னு என் வீட்டு பிள்ளைய தானே நீங்கள் அடிக்கிறேன்னா உரிமையெல்லாம் கொண்டாடவே முடியாது. அவங்க விட்டு அவங்க கையை பிடிச்சி பிள்ளையை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு தான் அவங்க வீட்டு பிள்ளையை கூட்டிகிட்டு வர முடியும். இப்படி பாசம் காட்டுவதற்கு ஒரு உறவு, பண்பு காட்டுவதற்கு உறவுன்னு ஒரு ஈகோ சிஸ்டம் இருந்தது. ரகசியங்களை சொல்கிறதுக்குன்னு ஒரு அத்தை இருப்பாள். செலவுக்கு காசு இல்லைன்னா காசு கொடுக்கறதுக்கு ஒரு சித்தப்பா இருப்பார். திருவிழாவுக்கு போகணும், துணைக்கு ஆள் வேணும்னு சொன்னால் வீட்டில் வந்து கேட்டு மாமங்காரன் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டாந்து விட்டுருவான். க்ரைம் பார்ட்னர் இருப்பார், ஃபினான்ஸ் பார்ட்னர் இருப்பார், அமைதிக்கு ஆள் இருக்கும், அன்பு செலுத்த ஆள் இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு அத்தை பொண்ணு குறுக்க வரும், மாமன் பையன் வருவான், திருவிழா, ரிப்பனு, லவ், ரொமான்ஸு அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் நான் க்ளோரிஃபைலாம் பண்ணலை. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டால், இப்படியான வாழ்க்கை சூழலுக்குள் வளரக்கூடிய பிள்ளைகள் ஓரளவுக்கு பாதுகாப்பாக உணர்கிறார்கள். எனக்கென்று நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். நிறைய மனிதர்கள் என்னை பாதுகாக்கிறார்கள் என்ற இடத்திலிருந்து பிள்ளைகளை நகர்த்தி உன்னுடைய பொருளாதாரம் தான் உன்னை பாதுகாக்கும் அப்படிங்கிற இடத்துல கொண்டாந்துட்டா. நீ காசு பண்ண சம்பாரிச்சா மட்டும்தான் நீ பொழைச்சி கிடக்கலாம், ஒரு வேலும் உங்க கூட இருக்க மாட்டான்னு. உங்கள் கவலைகளை, உங்கள் தோல்விகளை உங்கள் பிள்ளைகள் மேலே திணிக்காதீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். 35 வயசு உங்களுக்கு பல கசப்பான அனுபவங்கள் இருக்கலாம். வளர்ற பிள்ளை தலையில் அதை கொட்டாதீங்க. அவனே இந்த உலகத்தை பார்க்கட்டும், அவளே இந்த உலகத்தை பார்க்கட்டும். அது உங்களுக்கு கிடைத்தது போல உங்கள் பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும். ரகசியங்களை சொல்ல ஒரு உறவு வேணும். எல்லாத்தையும் அம்மாட்ட வந்து சொல்ல முடியாது, எல்லாத்தையும் அப்பாட்ட வந்து சொல்ல முடியாது. எப்படி எல்லாத்தையுமே புருஷன்டே காட்டுறீங்களோ அதே தான் இப்போ குடும்பத்திலே அதுதான் பிரச்சனை. அன்பு காட்டுவதற்கும் கணவர் வேணும், கோபம் காட்டுறதுக்கும் கணவர் வேணும், திட்டி தீக்கிறதுக்கும் கணவர் வேணும், கொஞ்சறதுக்கும் கணவர் வேணும், வெளியில் போகிறதுக்கும் கணவர் வேணும், டிவி உட்காந்து ஒன்றா பார்க்கறதுக்கும் கணவர் வேணும், எல்லாத்துக்கும் மனைவி வேணும். அப்படிங்கிறப்ப தான் பிரச்சனை வருது. அப்போ இந்த இதுக்குள்ளே முடக்காதீங்க. பிள்ளைகளை கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. ஒரு படிக்கக்கூடிய இடத்துல வந்து படிப்பை பற்றி பேசாமல் உறவை பற்றி பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? படிப்பு ரொம்ப இப்போ நல்லா வந்துடுது, பசங்களாம் நல்லா படிக்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் இப்போ இருக்க பசங்களுக்கு பாடம் நடத்துறது தான் கஷ்டம், படிக்க வைக்கிறது கஷ்டம் இல்லை. என்ன கேட்டால் இப்போ இவ்வளோ படிக்கிறாங்கன்னு ஆச்சரியமாக தான் இருக்குது. இவங்க 7ஆம் கிளாஸ் புத்தகத்தை எடுத்து பார்த்தோம்னா நல்ல வேலை நம்மளாம் எப்பயோ படித்து முடிச்சு தொலைஞ்சிட்டோம். இல்லாட்டி இவங்களுக்குலாம் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்து செத்துருவோம் போட்டுருக்கும். அம்மாக்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஹோம்ஒர்க்லாம் சொல்கிறதில்ல, அப்பாக்கெல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஒருத்தர் கூட ஹோம்ஒர்க்கில் உட்காரதில்ல, அம்மாக்கள் தான் உட்காந்து ஏதோ சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்பா பெரிய கம்பெனியில் பெரிய ஆளாக இருக்கிறாரு, ஹோம்ஒர்க் 8ஆம் கிளாஸ் பையனுக்கு வேணும்னா பிஸியாக இருக்கேங்கிறாரு. அப்பா பிஸியாலாம் இல்லை, அந்த சிலபஸே நமக்கு புரியலை. என்னென்னமோ படிக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்கன்னே தெரியல, அவ்வளோ படிக்கிறாங்க. அப்போ ஒரு உலகம் இந்த டைரக்ஷனில் போடிக்கிட்டு இருக்கப்ப அதே டைரக்ஷனில் ஓடுன்னு சொல்கிறது ஒரு வகை இல்லையா? உலகம் முழுக்க காசுன்னு ஓடுறப்ப காசை பிடிச்சி ஓடி போயிடறான்னு சொல்கிறது ஒரு வகை. உலகம் முழுக்க போர் நடந்தபோது நீயும் போர் செய், மக்களை கொல்லு அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை. உலகம் முழுக்க ஏதாவது ஒரு பெரிய செல்வத்தை நோக்கி ஓடுகிற போது அந்த செல்வத்தின் பின்னால் நீயும் ஓடுன்னு தள்ளி விடுறது ஒரு வகை. ஆனால் சில பேர் அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க, டேய் செல்வம் நம்பிக்கிட்டு இருக்காதா, செல்வத்துக்கு எதிராக ஒரு வாழ்க்கை இருக்காத பாருமா. மனிதர்களை கொல்லணும்னு நினைக்காதரா, நேசிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் இல்லையா? உலகமே ஆசைன்னு சொன்னப்போ புத்தர் ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம்னு சொன்னார். அப்போ இந்த உலகம் ஒரு போக்கில் ஓடுதுன்னா எல்லாருக்கும் பாப்புலர் வீல் அந்த போக்கில் ஓடினா தான் நம்மளும் ஜெயிக்கலாம் நம்பிட்டு இருப்பீங்க. கிடையாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நிதானமான ஒரு வாழ்க்கையை கொடுங்க, கொஞ்சம் லேட் கிராட்டிஃபிகேஷன் கொடுங்க. எல்லாத்துக்கும் வாங்கி குமிக்காதீர்கள் பிள்ளைகளை. உங்கள் பிள்ளைகள் உங்கள் அமேசானில் பார்க்குற கார்ட்டுகள் அல்ல. நீங்கள் ஆசைப்பட்ட துணிகள் எல்லாம் போட்டு அழகு பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டு டால்ஸ் கிடையாது. உங்கள் வீட்டு பிள்ளைங்க தே ஹேவ் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட். உங்கள் பொருளாதார பலத்தை உங்கள் பிள்ளைகளிடம் காட்டாதீர்கள். மாறாக அந்த பிள்ளைகளுக்காக ஏதாவது எஃப்டி போட்டு வைங்க, ஏதாவது ஸ்கீமில் காசை போட்டு வைங்க, இல்லை இடத்த வாங்கி போடுங்க, இல்லை நகையை வாங்கி வைங்க. நீங்கள் மறுபடியும் ஒவ்வொன்றுக்கும் கொண்டு போகிறது மாதிரி இப்போ எல்லாத்துலேயும் மாறியாச்சு இல்லையா? ஒரு திருமண நிகழ்வுக்கு ஒரு உடையை உடுத்திட்டு போனால் மறுபடியும் இன்னொரு திருமண நிகழ்வுக்கு அந்த உடையை நம்ம உடுத்திட்டே போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னம்னா, போன கல்யாணத்தில் வந்தவங்க நம்ம அந்த போட்டு ட்ரெஸ்ஸை பார்த்து போனாங்க, மறுபடியும் பார்த்தா என்னென்ன. நான் 2019 எங்கேயோ ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். போயிட்டு இந்த கோவிடுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில் போய் பேசினேன். போய் பேசிட்டு அதுக்கப்புறம் கோவிட்லாம் வந்துருச்சு. 2023 அதுக்கப்புறம் அப்போ தான் போகிறேன் இந்த நாட்டுக்கு. போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் பேசுகிறேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏற்கனவே அந்த நிகழ்ச்சி நடத்துனாங்களோ அதே ஆளுங்க தான் அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க.
அந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு பேசுகிறேன், ஒரு மணி நேரம் பேசுகிறேன், நல்லா கை தட்டுறாங்க, எல்லாம் பண்ணாங்க. கூட்டத்தில் முண்டி எடுத்துகிட்டு ஒரு கேரக்டர் கையை வந்து பிடிச்சாப்புல, பிடிச்சி அவர் என்கிட்ட சொன்னாப்புல, உங்கள் ஞாபக சக்தினால ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னாப்புல. நான் கூட நெகிழ்ந்துட்டேன், ஓ நம்ம ஞாபக சக்தியை பற்றி பாராட்டுறாரு உங்களுக்கு அப்படின்னா. 2019 நீங்கள் போட்டு வந்த அதே பிங்க் கலர் சட்டையை போட்டு வந்திருக்கீங்க. அடே இப்போ 4 வருஷமாக நான் பேசுனதில் ஒன்று கூட அவனுக்கு ஞாபகம் இல்லை. கடைசியில் அவருக்கு ஞாபகம் வந்தது நான் போட்டிருந்த சட்டை தான். இப்படிலாம் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி சட்டை மேலே கவனமாக இருந்தால் பேசுறது கவனம் போயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறது பார்த்தாமல் பிள்ளைகளுக்கு அதே மாதிரி புது துணிகளாக எடுத்துக்கொண்டே இருக்கிறீர்கள். எதன் மீதும் மரியாதை வரணும் பிள்ளைகளுக்கு. பொருள் மீது மரியாதை வரணும், உறவு மீது மரியாதை வரணும், அதோட வேல்யூ தெரியணும். பிள்ளைகளை கஷ்டம் தெரியாமல் வளங்க நான் வேணான்னு சொல்ல, ஆனால் வேல்யூ தெரியாமல் வளர்த்துறாது. வேல்யூ தெரியாமல் வளர்க்குறதுங்க ஒரு தனி சப்ஜெக்ட் கிடையாது. பணத்தின் மீது வேல்யூ உங்களுக்கு தெரியலைன்னா மற்றதின் மீது வேல்யூ தெரியாது. உறவின் மீது வேல்யூ தெரியலைன்னா மனிதர்கள் மீது வேல்யூ தெரியாது. ஏன் இவ்வளோ பெரிய மனுஷனை நான் மதிக்கணும், வயதானவருங்கிறதுக்காக எதுக்காக நான் கருணையோடு இருக்கணும், என்னை விட வயதில் மூத்தவர்களோடு நான் ஏன் இணங்கி போக வேண்டும், என்னுடைய அதிகாரத்தை நான் ஏன் அடுத்தவர் மீது செலுத்தக்கூடாது, எளிய மனிதர்கள் மீது ஏன் பிரியத்தோடு இருக்க வேண்டும், அறத்திற்கு புறம்பாக ஏன் எதையும் செய்யக்கூடாது, தவறென்று சுட்டிக்காட்டப்படக்கூடிய விஷயங்களை ஏன் கவனிக்கணும்னு எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணும். வேலிடேஷன்ங்கிறது ஒரு விஷயம் கிடையாது, எல்லாம் ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டட். அதனால தான் மறுபடி சொல்கிறேன், 2 பேர் இருந்து குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, 2 பேர் தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி புள்ள மாறிக்கிட்டே இருப்பேன். அதனால் அம்மா அப்பாக்கள் அதிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒன்று, ஸ்பெஷல் பேரண்டிங் எதுவும் பண்ணாதீங்க. பிள்ளைங்களை சாதாரணமாக வளர விடுங்க. இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை. போய் கூகுள்கிட்ட கேட்குறது, சாட் ஜிபிடிட்ட கேட்குறது, இருக்கக்கூடிய ஏஐ டூல் எல்லாத்துலையும் கேட்குறது. பெற்று வச்ச ஒத்த பிள்ளை எப்படி வளர்ப்பது தினந்தோறும். இப்போ கூட எனக்கு டைம் கம்மியாக இருக்குது. ஜென்ரலாக இந்த மாதிரியான கூட்டங்களுக்கெல்லாம் போகும்போது நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று கேட்டேன்னா ஒரு 10 பேர் இருந்துச்சு தான் சொல்லுவாங்க. என் பிள்ளையை எப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளையை வளர்க்கணும், அந்த பிள்ளையை வளர்க்கணும். இந்த பிள்ளையெல்லாம் நல்லா வளர்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று பண்ணுங்கள், சும்மா இருங்க போதும். அந்த பிள்ளைங்க தானாக வளர்ந்துடும். தானாக வளர்ந்தா தான் மரம், சரியா? தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டே இந்த வாசல்லே வச்சு தொட்டிக்குள்ளே வச்சு வளர்த்தா அது குரோட்டன் செடி, ரைட்டு? கிளைத்து வளரட்டும், சின்ன தவறுகள் செய்யட்டும், தவறுகளை புரிஞ்சுக்கட்டும். சிறு தவறுகளை முதல்ல மன்னிங்க. பிள்ளை பர்ஃபெக்டாக இருக்கணும் நினச்சி அவங்கள ரோபோவாக மாற்றாதீங்க. அதெல்லாம் நிறைய வந்துருச்சு. ஏஐ டூல்ஸாக பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. டோன்ட் வரி அபவுட் தட். ஒரு ஏஜென்ட்டுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அது எல்லா வேலையும் கரெக்டாக பார்த்து கொடுத்துரும். பிள்ளைகள் என்பது சின்ன பிள்ளைகளை செய்ய தயாராக இருக்கணும். சின்ன பிள்ளைகளை மன்னிக்காத பிள்ளை பெரிய பிள்ளையை செஞ்சுட்டு போயிடும். அதனால் சின்ன பிள்ளைகளை மன்னிங்க. குழந்தைகளை தூக்கி பயங்கரமான பர்ஃபெக்டான ஆளாக மாற்றணும்னு ட்ரை பண்ணாதீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு படிப்பை தாண்டி சில அறிவுபூர்வமான விஷயங்கள் தேவைப்படுது. அதுக்காக தான் திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ சூழ் உலகு அப்படின்னு சொல்கிறான். ஒரு டிஸ்ட்ரப்டட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறான். இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. ஏஐ இஸ் அ டிஸ்ட்ரப்டட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஐ வந்து ஒரு மாசிவ் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன நிலத்தெல்லாம் புரட்டி போட போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் கடைசியில் எது ஜெயிச்சிரும் அப்படின்னு கேட்டால், எல்லா நிறுவனங்களை பற்றி நம்ம பார்க்குறப்ப கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல. ஏஐ வந்ததால் இந்த கம்பெனிலேருந்து இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை போனது, ஏஐ வந்ததால் இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை போனது. ஆனால் யார் வேலையெல்லாம் நிலச்சி நிற்கும் அப்படின்னா, கருவிகளால் எதையெல்லாம் செய்ய முடியாதோ அதையெல்லாம் செய்கிற மனிதர்கள் தான் இந்த வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்க முடியும். தட் இஸ் அ ஃபியூச்சர். அப்போ பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடியது கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, எம்பத்தி, மனுஷனை புரிஞ்சுக்கிறது, நல்லது கெட்டதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இவ்வளவு தான். ஸோ அறிவினுடைய டைமென்ஷன்கிறது மாறி இருக்குது. அதனால் பிள்ளைகளை அவங்க விருப்பப்பட்ட விஷயங்களை படிக்க விடுங்க. அதில் ஆழமாக அவங்களுடைய பெர்செப்ஷனை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி கொடுங்க. ஏன்னா நீங்கள் வளர்ந்தது போல் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பக்கத்து வீட்டு பிள்ளையோட கம்பேர் பண்ணுறது ஒரு கல்ச்சர். அதை எல்லாருமே தொடர்ந்து தப்புன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஏன் பிள்ளைங்களை இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணுறீங்க அப்படி? நானே 10 வருஷத்துக்கு முன்னால் பேசும்போது அப்படிலாம் சொல்லுவேன். ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணாதீங்க, அது அந்த பிள்ளைக்கு நீங்கள் செய்கிற அநீதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ 10 பிள்ளைங்களோடலாம் கம்பேர் பண்ணால் நம்மளை ஒரு சாதாரண பேரண்ட்டு நினச்சிடறாங்க, நம்ம சூப்பர் பேரண்ட்டில். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இப்போ மற்ற பிள்ளைங்களோட நான் கம்பேர் பண்ண மாட்டேன், நான் டீசென்ட்னு சொல்லிவிட்டு நான் 15 வயசில் எப்படி இருந்தால் தெரியுமா, அந்த ஒரு கம்பேரிசன் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நீங்கள் பேசாமல் பக்கத்து வீட்டுக்காரனோட கம்பேர் பண்ணலாம், அவனாவது என் வயசுக்காரன். நீங்கள் 15 வயசில் எப்படி இருந்தீங்கிறதுக்கு என்கிட்ட ரெஃபரன்ஸும் இல்லை, என்கிட்ட ப்ரூஃபும் இல்லை. ஏன்னா நீங்கள் சொல்கிறதுல பாதி பொய் தான். அதுவும் அப்பாக்கெல்லாம் அவ்வளவும் பொய். நான்லாம் அந்த காலத்தில் அப்படின்னா வீட்டில் இருக்கலாம் தெரிச்சு நான். நீங்கள் அப்பா கிட்ட ஒரே ஒரு கதை தான் இருக்குது தெரியுமா இல்லையா? இதன் வழியாக குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கதை வச்சுருக்காங்க. எல்லா அப்பாட்டையும் பெருவாரியாக ஒரு கதை இருக்கும். நான்லாம் அந்த காலத்தில் அப்படின்னா குடும்பமே அதிர்ந்துருவாங்க. ஏன்னா அந்த கதை 15 நிமிஷம் போகும். அந்த கதைக்கு அவரே திரைக்கதை, வசனம், ஒளிப்பதிவு, டைரக்ஷன் எல்லாமே பண்ணியிருப்பார். நீங்கள் வீட்டில் கவனிச்சிருக்கீங்களா? பிள்ளைகள்கிட்ட என்னைக்காவது அப்பா நான் அந்த காலத்தில் அப்படின்னு ஆரம்பித்தா முதல்ல அந்த இடத்துலேருந்து யார் தப்பிச்சு போவாங்கன்னு கவனிச்சிருக்கீங்களா? அந்த வீட்டம்மா தான் தப்பிச்சு போவாங்க. அவங்க ஒய்ஃபு தான் டக்குன்னு மெதுவாக நான் வந்துட்டு பிள்ளைகளை கோத்துட்டு ஓடிடுவாங்க. கைத்தட்டுற ஆம்பளையெல்லாம் அடிக்கடி சொல்கிற கேரக்டர். ஏன் அந்த அம்மா தப்பிச்சு போகிறாங்கன்னா, அது ஃபஸ்ட் நைட்டில் சொல்ல ஆரம்பித்த கதை. நான் அந்த காலத்தில் நீங்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணால் எனக்கு என்னென்ன? உங்களுடைய பால்யம் தான் சிறந்தது என்று நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிற வரை இந்த காலத்தினுடைய பிரச்சனைகளை உங்களால் கவனிக்கவே முடியாது.
when you claim that your younger age is the best season ever in the world, அதுதான் பெஸ்ட் சீசன் அப்படிம்பாங்க. இப்போ டிவிலெலாம் ஒரு சீசன் போடுறப்ப இந்த சீசன் பெஸ்ட் சீசன் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி உங்கள் காலம்தான் பால்யம் தான் சிறந்தது. நான் 17 வயதில் ஒழுக்கமாக இருந்தேன், 17 வயதில் சிறந்தவனாக இருந்தேன், நான் நல்லா படித்தேன். நீங்கள்லாம் என்ன படிச்சீங்கன்னு தெரியாது, அதுக்கு ரெஃபரன்ஸும் கிடையாது. உங்கள் 10ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட் எரிஞ்சு போச்சுன்னு புளியிட்டு திரியிறீங்க. நீங்கள் 35 மார்க்கில் பார்டரில் கூட பாஸ் பண்ணியிருக்கலாம், அது உங்களுடைய ப்ராப்ளம். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் மாறிக்கொண்டே இருக்குது. இப்போ இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பார்க்கக்கூடிய பல கருவிகள்லாம் வாழ்க்கையில் வருமானே கூட நம்மலாம் கவனிச்சே இருக்க மாட்டோம் இல்லையா? டிஸ்ட்ரப்ஷன்ஸ் ஆஃப்டர் டிஸ்ட்ரப்ஷன் சொல்கிறாங்க. இன்டர்நெட் வந்தப்போ பெரிய டிஸ்ட்ரப்ஷன் அப்படின்னு சொன்னால், ஒயிட்டுக்கு 2000 வரப்போ பெரிய டிஸ்ட்ரப்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது, அது குவாண்டம் ப்ளஸ் ஏஐ வருது, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை விட அது பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏஜென்ட் ஜிபிடி, ஏஜென்டிக் ஜிபிடின்னு 2 வருது. இப்போ நீங்கள் பார்த்துருக்க சாட் ஜிபிடியில் அந்த அடுத்த கேட்டகரி ஆஃப் திங். ஒரு காலத்தில் கோடிங் எழுதுறது வேலை, இன்றைக்கி கம்ப்யூட்டரே கோடிங் எழுதிடுது, ப்ரோக்ராமிங் அதுவே எழுதிடுது. நீங்கள் என்ன தாண்டா வேலை பார்க்கணும்னு தெரியல, சொல்லிட்டு சும்மா அறிவு போதுங்கிறானுங்க. மிஷினுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறது தான் அறிவு அப்படிங்கிற இடத்துல மாறி உலகம் எப்படியெல்லாம் மாறும்னே தெரியாது. அப்போ பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடியது சூழலை சந்திக்கக்கூடிய துணிச்சல் தான். பத்திரமா பொத்தி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காதிங்க. லெட் தம் கோ அண்ட் டாக் டு த பீப்புள் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். வெவ்வேறு தரப்பட்ட மனிதர்களோடு அவர்கள் பழகட்டும். படித்தவங்க, படிக்காதவங்க, பணக்காரங்க, ஏழைங்க, கஷ்டப்படுறவங்க, சௌகரியமாக இருக்கிறவங்க, எல்லா மனிதர்களும் ஒன்று என்ற எண்ணம் வரக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்தை சமமாக பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர்களுக்கு துணிச்சல் இருக்கும். எல்லாரும் ஏழு நம்புறவனுக்கு எவ்வளோ பெரிய பலம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஏழு நினைக்கக்கூடிய ஒரு பிள்ளை எவ்வளவு பலமாக இருக்கும். அப்போ இந்த உலகம் மாறிக்கொண்டே இருப்பதை நீங்கள் தெளிவாக கவனிக்கிறீர்கள் என்றால், இந்த பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில்லு கம்யூனிகேஷன், மனிதர்களோடு உறவாடுவது, எம்பத்தி, மெஷினுக்கு தெரியாத விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற புத்திசாலித்தனம் தான். லெட் தம் கோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேர்ல்ட். அவர்களை உங்கள் காலத்தோடு ஒப்பிடாதீர்கள். அது அர்த்தமட்ட ஒரு கம்பேரிசன். உங்கள் காலகட்டத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அதிகபட்ச பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சு விட்டாங்கிறது தான் உங்கள் பிரச்சனை. இவ்வளோ தானே, பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சு விட்டான், டீச்சர் திட்டாங்க, மிஞ்சி போனால் இந்த 2 பிரச்சனையை மறுபடியும் சொல்லுவீங்க. இல்லாட்டி உங்களுடைய சேரை இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டான்னு. இப்போ இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் நீங்களாம் தனியாக ரூம் போட்டு அழுகணும். அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குவீங்க. அவ்வளோ சோஷியல் மீடியா இருக்குது, அவ்வளோ பப்ளிக் ஸ்பேயர் இருக்குது, அவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, அவ்வளோ மென்டல் இன்ஸ்யூஸ் இருக்குது, அவ்வளோ படிக்க வேண்டியது, 1008 பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துடைய பிள்ளைகளை சர்வசாதாரணமாக உங்கள் காலத்தோடு ஒப்பிடுவதெல்லாம் எந்த வகையிலும் நியாயமே கிடையாது. இது இன்னொரு மாதிரியான மனநிலை. நான் தான் சிறந்தவன் என்று நிரூபிக்க முயற்சிக்கிறவர்கள் எல்லோருமே அந்த காலம்தான் சிறந்ததாகன்றது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக அவனுக்கு அவன் காலம் தான் சிறந்தது. உங்களுக்கே 17 வயசில் சிறந்ததாக இருந்துச்சுன்னா நீங்கள் 17 வயசில் ஜாலியாக இருந்தீங்க, அதனால் சிறந்ததாக இருந்துச்சு. இவனுக்கு இவருடைய 17 வயசு தான் சிறந்ததாக இருக்கும். அப்பாக்கெல்லாம் எங்கள் ஊர் மாதிரி வராது, எங்கள் ஊர் வராதுன்னு 35 வருஷமாக சென்னையிலே இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? போக மாட்டாங்க. 35 வருஷமாக இங்கேயே இருந்துக்கிட்டு எங்கள் ஊர் மாதிரி வராது, எங்கள் ஊர் மாதிரி வராது. பசங்க என்ன சொல்லுவாங்க, சென்னை மாதிரி வராதுமா. ஏன்னா அவனுக்கு அதுதான் சொந்த ஊர். அவன் பிறந்து வளர்ந்த ஊர் இதுதான். பல்லாவரத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு பையனுக்கு கடைசி வரைக்கும் சென்னை தான் பெரிய ஊர். நீங்கள் ஏதோ பக்கத்தில் கிராமத்தில் பிறந்ததுனால அது சிறந்ததுன்னு அப்போ அதையெல்லாம் நிரூபிச்சுக்கிட்டே எல்லாம் இருக்காதீங்க. உங்கள் காலம் வேறு, இவர்கள் காலம் வேறு. உங்கள் காலத்தின் உளவியல் வேறு, உங்கள் காலத்தோட டெக்னாலஜி வேறு, உங்கள் காலத்தில் இருந்த சூழ்நிலைகள்லாம் வேறு. பல விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்க ஜெனரேஷனுக்கே தெரியாது. தீஸ் கைஸ் ஆர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூனுங்கிற மாதிரி இவங்கெல்லாம் டெக்னாலஜியோடய பிறந்தவங்க. ரொம்ப இயல்பாக டெக்னாலஜி அவங்களோட அடாப்ட் ஆயிருக்கு. அப்போ அவங்களுக்கும் நமக்குமான தொடர்பு என்பது அதிகம் தான். இவங்க கையில் பயன்படுத்தக்கூடிய எல்லா கருவிகளும் நமக்கு அனர்ச்சமான கருவிகள் தான். நம்ம சமூகத்தில் எல்லா டெக்னாலஜியும் எதிர்த்தே தான் வந்திருக்கோம். ரேடியோ கேட்டது தப்புன்னு சொன்ன ஊர் நம்ம ஊர் தெரியுமா உங்களுக்கு? டீ கடை வாசலில் நிற்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அங்கே நின்றுட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கான், அவன் பொறுப்பு இல்லாதவன்னு சொன்ன காலகட்டம்லாம் உண்டு. இப்போ பூரா பேரும் காதில் இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டு தான் தூங்குறீங்க, இயர்ஃபோனோட தான் போகிறீங்க வர்றீங்க, எல்லாம் என்னமோ பெரிய எல்லா பாட்டும் கேட்குற மாதிரி. ஒரு பாட்டு இல்லை, அது பாட்டுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். லைஃப் ஹாஸ் சேஞ்ச்ட். கருவிகள் உள்ளே வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்போ டெக்னாலஜி அதிகமாகிட்டே இருக்கோ, எப்போ மனித டிபெண்டன்சி குறைஞ்சிக்கிட்டே இருக்கோ, அப்போ நம்ம மனித டிபெண்டன்சியை பற்றி பேசணும். மனிதர்களோடு சேர்ந்து இயங்குவது குறித்து பேசணும். மனிதனை சார்ந்திருப்பதுடைய சுகம் குறித்து பேசணும். மனிதன் எவ்வளவு நல்லவன்னு பேசணும். உலகம் ஓடுற திசையில் ஓடுறதுங்கிறது ஒரு வகை. உலகம் ஓடுகிற போது நியாயமான பாதை எது என்று தேர்வு செய்து அதன் வழியே பிள்ளைகளை வழி நடத்துவது ஒரு வகை. ரேஸில் பிள்ளைங்களை அனுப்ப போகிறீங்களா, அவங்கள தனியான ஒரு ஒப்பீனியன் மேக்கராக நிறுத்த போகிறீங்களாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பால்ய காலத்தோடு ஒப்பிடாதீர்கள். ஒப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த காலகட்டம் சிறந்தது இல்லை. நமக்கு எப்போது நம்ம சிறந்தவங்கிற என்ன இருக்கிறதுனால தான் பால்ய காலத்தோடு ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம டீச்சர்ஸ்லாம் கவனிச்சிருக்கீங்களா? அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த பேட்ச் மாதிரி ஒரு மோசமான பேட்சை நான் பார்த்ததே இல்லை. டீச்சர்ஸ்லாம் இங்கே தானே இருக்கீங்க, சொல்லுவீங்க தானே? ஆமாம், ஸ்பெஷலாக தான் நீங்கள் கரஸ்பாண்டன்ட் நினைக்கிறேன், ஏன்னா கரெக்டாக சொல்லுவீங்களே. எல்லா வருஷமும் அதை தான் சொல்லுவாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல பேட்சை பார்த்ததே இல்லை.
ஏன்னா அவங்க படித்த காலகட்டத்தோட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என் டீச்சர்ட்ட எவ்வளோ அன்பாக இருந்தேன், என் டீச்சர்ட்ட எவ்வளோ மரியாதையாக இருந்தேன், என் டீச்சர்னா நான் பயப்படுவேன். அது உங்கள் காலகட்டம், அது யார் என்ன பண்ணுறது? அப்படி இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கி எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி டீச்சர்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்து கலந்துரையாடல் நடத்தக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்ட பிறகு நான் இருந்ததை போல நீ இல்லை என்ற காரணத்திற்காக நீ சரியில்லை என்ற அர்த்தம் அல்ல. அந்த கிளாரிட்டி நமக்கு வர்றப்ப இந்த பிள்ளைகளை எப்படி அணுக வேண்டும் என்பது நமக்கு புரியும். இவர்கள் சரியில்லாதவர்கள் என்று நீங்கள் முன்முடிவு எடுத்துக்கொண்டு ஒரு குழந்தையை வழிநடத்த முயற்சிக்கிற போது ஒரு குற்றவாளியை திருத்தும் மனப்போக்கில் தான் உங்கள் அறிவுரைகளும் உங்கள் பார்வையும் இருக்கும் இல்லையா? இவன் தப்பு செய்கிறவன் இவனை சரி பண்ணணும், இல்லை அவன் தப்பெல்லாம் செய்யலை. இந்த காலத்தில் ஒரு பிள்ளை எப்படி இயல்பாக இருக்குமோ அப்படி இருக்கிறது. நாம் அவுடேட்டடாக இருந்துக்கிட்டு நான் செய்கிறத நீ செய்யாததுனால நீ சரியில்லாத ஆள் அப்படின்னு சொல்ல முடியாது. நியாயப்படி பார்த்தா நீங்கள் தான் ஓவர் போர்ட் பண்ணுறீங்க, ரைட்டா? பச்சை சுச்சி சிவப்பு சுச்சியை தவிர எதுவுமே தெரியாமல் 24 மணி நேரம் கையில் செல்ஃபோனை வச்சு நோண்டிட்டு இருக்குது இந்த ஜெனரேஷன் தான். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? இந்த ஜெனரேஷனில் இவங்க செல்ஃபோன் மாதிரியான கருவிகளை பயன்படுத்துவதை விட 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் செல்ஃபோனை அதிகம் பயன்படுத்துகிறார்கள். அதான் ரியாலிட்டி. ஏன்னா இவனுக்கு படிக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது, நமக்கு நிறைய வேலையெல்லாம் இல்லை. காலையிலே விஜய் டிவியில் போடுறத ஹாட்ஸ்டாரில் ஒரு தடவை பார்த்து போடுறது, அப்புறம் சாயந்தரம் அதைத்தான் போடுறாங்களா டிவியிலன்னு திரும்பவும் அதை பார்க்குறது. இது பெருமை வேறு. நான் இதை காலையிலே பார்த்துட்டேன். ஆக்சுவலாக விஷுவலாக அதிகமாக பார்க்குறது நீங்கள் தான். நாம தான் சொல்கிறோம் பிள்ளைங்க ரொம்ப அவங்களுக்கு இதெல்லாம் போர் அடிக்குது, அவங்களுக்கு இதெல்லாம் எக்ஸைட்மெண்ட்டே கிடையாது, அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. நீங்கள் உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்த சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்க அளவுக்குலாம் இவங்க பார்த்துக்கிட்டுலாம் இருக்கிறது இல்லைங்கிறது தான் இன்றைக்கி ரியாலிட்டி. உள்ளே போய் பார்த்தா மை நியூ சாரி இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டாலும் அம்மாக்கள் தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அதிகமாக பசங்களுக்கு இந்த டெக்னாலஜி அவுடேட்டட் ஆயிடுச்சு. அப்போ நாமளாகவே கற்பிதம் செய்து கொண்டு இருக்கக்கூடாது. இந்த பசங்க ரொம்ப மோர் கெரியர் ஓரியன்டாக இருக்காங்கங்கிறாங்க. இன்னும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை வருதுமா? தம்பி ரொம்ப கெரியர் ஓரியன்டாக இருக்காதீங்கப்பா, ரொம்ப 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 நேரம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காது. இப்போ வந்துருச்சு, தூங்குங்கடா, பரிச்சை நேரத்தில் கொஞ்சம் தூங்குங்கடான்னு எல்லாம் கெஞ்சுறாங்க. ஒரு காலத்தில் படிங்கடான்னு சொல்லியிருந்த எஜுகேஷனலிஸ்ட்டு இவங்கெல்லாம் இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க? டே படித்தது போதும்டா, செத்த நேரம் தூங்குங்கடான்னு. ஏன்னா தூங்க முடியாத அளவுக்கு அவன் தலையில் அவ்வளோ சுமையை தூக்கி நீங்கள் வச்சுருக்கோம். எல்லாம் அவன் பேரில் சத்தியம் ஊர் முழுக்க பண்ணி வச்சாச்சு. வாசலில் வாங்கி வச்ச பென்ஸுக்காரி மாதிரி ஆகி போச்சு ஒரு பிள்ளை. இந்த பிள்ளையை வச்சு தான் எல்லா படமும் நான் இப்போ காட்டணும். நம்மளை கல்யாண வீட்டில் அசிங்கப்படுத்தவங்களை தோக்கடிக்கிறதுக்கு என் மையம் நான் டாக்டர் ஆக்கணும். ஏன்டா உங்களுக்கு கல்யாண வீட்டில் கறி போடாததுக்கெலாம் நாங்கள் டாக்டர் படிக்க முடியுமா என்ன? எனக்கு ஆசை இருக்குது, தகுதி இருக்குதுன்னா நான் படிக்க போகிறேன். அப்போ பிள்ளைகளை பந்தய பொருளாக மாற்றாதீர்கள். மறுபடி எல்லாத்தையும் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, குறைந்தபட்சம் 50 பேரோடு வாரம் ஒரு முறை அருகிருந்து பேசுவதற்கான வாய்ப்பை தொழில் நிமித்தம் பெற்றவன் என்கிறதுனால ஒரு உலகத்தின் போக்கு ஓரளவுக்கு எங்கே போகுது என்னால் ஓரளவு பார்க்க முடியும். இந்த கூட்டத்துக்குள்ளே நானும் இருக்கேன். என் பெருவாரியும் நான் மேடையில் பேசுகிறேன், எனக்கு தான் நான் பேசுகிறேன். எல்லாருக்கும் அதை உண்மையாக சொல்லிப்படுறேன். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், நீங்களாம் சௌரியமாக கீழே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் காலு கெடுக்க மேலே நின்றுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாம் எனக்கும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன். சில நேரம் அந்த ரியாலிட்டி என்ன அப்படின்னா, when things நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம மனிதர்களிடமிருந்து தள்ளுகிற போது ரொம்ப கவனமாக மனிதர்கள்ட்ட போய் பிடிச்சிக்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் மனிதர்கிட்டேருந்து தள்ளுது. என்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு மனிதர்கள் வேண்டாம். என்கிட்ட பொருள் இருக்குது, மனிதர்கள் வேண்டாம். என்கிட்ட டெக்னாலஜி இருக்குது, மனிதர்கள் வேண்டாம். எனக்கிட்ட பலம் இருக்கிறது, எனக்கு மனிதர்கள் வேண்டாம். என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்குது, மனிதர்கள் வேண்டாம். அவர்களின் அனுசரணை தேவையில்லை. இந்த மாதிரியான ஒரு இண்டிகேஷன் நமக்கு வர்றப்ப நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சூழலெல்லாம் நம்ம கவனமாக இருந்து இல்லை மனிதர்கள் வேணுங்கிற இடத்த நோக்கி நகரணும். எல்லாத்தையும் விட ஒரு குழந்தையை வளர்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? படிப்பை விட பாதுகாப்பு உணர்வு தான். ஐ எம் ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே நான் இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எனக்கென்று மனிதர்கள் இருக்கிறார்கள், எனக்காக ஆட்கள் இருக்கிறார்கள்ங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அதுதான் ஒரு பிள்ளையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்திக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து வருவோமா? ஏன்னா அடுத்த பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகளை பார்க்க நீங்கள் காத்துக்கிட்டே இருப்பீங்க. 6:30 மணிக்கு நீங்கள் மேலே ஏறீங்க சார்னு சொல்லி சத்தியம் பண்ணி நீங்கள் கூட்டியாந்தாங்க. சத்தியமே எனக்கு தெரியாது, கொஞ்சம் லேட்டாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரெஸ்ட்ரிக்ட் டு த லிமிடேஷன்ஸ். அந்த 25 மினிட்ஸ் முடிய போகுது அப்படிங்கிறனால ஃபஸ்ட்லேருந்து வருவோமா? பாயிண்ட் நம்பர் 1, டிலேடு கிராட்டிஃபிகேஷன். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. ஒரு விஷயத்தை டக்குன்னு கொடுக்காதீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. கேட்குறத வாங்கி கொடுங்க, தப்பு இல்லை. ஒரு பிள்ளை கேட்குறதுக்கு முன்னாலே இதை அவங்க வாங்கி முன்னால் வச்சு போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு பிள்ளைக்கு அதோட வேல்யூ தெரியாமல் போயிடும். 2வது, பிள்ளைக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும்னு நீ நினைக்கிறதெல்லாம் நல்லது தான், ஆனால் அதோடைய வேல்யூ என்னன்னு ஒரு குழந்தைக்கு தெரியணும். ஒரு பணம் எப்படி வருகிறது, நான் இந்த வாழ்க்கையை வாழ்வதன் பின்னணியில் யாருடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்ற புரிதல் அவர்களுக்கு வேண்டும். 3வது, முன்னால் ஒரு சமூகமும் குடும்பமும் சேர்ந்து ஒரு பிள்ளையை வளர்த்தது. ஆனால் இன்றைக்கி அம்மாவும் அப்பா
அப்பாவும் மட்டும்தான் பிள்ளைகளை வளர்க்குறோம். அப்போ உலகம் போகிற வேகப்போக்கோடு போங்கள் என்று பிள்ளைகளை நகர்த்தாதீர்கள். மாறாக மனிதர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் சூழலை அவர்களுக்கு உருவாக்கி கொடுங்கள். 4வது, உங்கள் வாழ்க்கையோடு உங்கள் பால்யத்தோடு உங்கள் பிள்ளைகளின் பால்யத்தை ஒப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையும் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையும் முற்றிலும் வேறானது. இரண்டின் உளவியல்களும் சிக்கலும் மாறானவை. 5வது, மனிதர்கள் இருக்கிறார்கள் எனக்காக என்று நம்பக்கூடிய பிள்ளை ரொம்ப ப்ரொடெக்டடாக ஃபீல் பண்ணும். அந்த பிள்ளைங்க அடுத்த கட்டத்தை நோக்கி எளிதாக நகர்வார்கள். அதனால் மனிதர்களோடு சேர்ந்திருத்தலை அவர்களுக்கு பழக்குங்கள். 6வது, எல்லாவற்றையும் பிள்ளையே செய்துவிட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். எந்த பிள்ளையால் எது செய்ய முடியுமோ அந்த பிள்ளையால் தான் அதை செய்ய முடியும். அதில் கவனமாக இருங்கள். 7வது முக்கியமான விஷயம், இந்த உலகத்தில் பணம், பொருள் இது எல்லாவற்றையும் தாண்டி அந்த பிள்ளை மனிதர்களோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பிள்ளையோட அடுத்த கட்ட மூவ் இருக்கும். காரணம், டெக்னாலஜி மனிதனை பைபாஸ் பண்ணி போயிட்டு இருக்கப்ப மனிதனுடைய நேச்சர் தெரியக்கூடிய பிள்ளைகள் டெக்னாலஜியை தாண்டி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதில் கவனமாக இருங்க. 9வது, இன்றைக்கி 2 பிள்ளைகள் கூட இல்லை, ஒரு பிள்ளை அப்படிங்கிற இடத்துக்கு நோக்கி வந்துட்டோம். அப்போ அந்த ஒத்த பிள்ளைக்கு அத்தனையும் கிடைக்கணுங்கிற உங்கள் எல்லா ஆசையும் அந்த பிள்ளைகளையே கெடுத்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். உங்கள் பணத்தையும் உங்கள் பொருளாதாரத்தையும் உங்கள் வெற்றியையும் காட்டுவதற்காக அந்த பிள்ளை இல்லை. அந்த பிள்ளை இந்த உலகத்தில் தான் விரும்பியதை சரியான போக்கில் செய்வதற்கான சுதந்திரத்தை பெற்றிருக்கிறார். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் கோபி அண்ணா. அதாவது அவ்வளோ அழகாக எல்லாருக்கும் உரைக்கிற மாதிரி அழகான விஷயங்கள் வந்து சொன்னீங்க. பேரண்ட்ஸ்க்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, அவ்வளோ தேவையான விஷயங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் கைண்ட் வேர்ட்ஸ். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் தி டிக்னிட்ரிஸ் டு கைண்ட்லி சைன் them ஆஃப். அண்ணா வந்து யூர் லீவிங். எஸ். ஸோ எல்லாரும் ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸோட நம்ம அண்ணாக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிக்கலாம். A small token of gratitude from Holy Queen of Visionary School to our beloved chief guest, Mr. Gopinath.